என் கையில் ஒரு எலக்ட்ரிக் ஷேவர் இருக்குது. இந்த எலக்ட்ரிக் ஷேவர் வச்சு நம்ம ஃபேஷியல் ஹேரை வந்து சூப்பராக வந்து எடுத்துடலாம். இந்த ஷேவரை நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த பிளேடு சுற்றுறதும் உங்களுக்கு நல்லாவே கேட்கும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா உள்ளே வந்து பிளேடு வந்து ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டுருக்கு. அதனால் வந்து இந்த ஷேவர் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஹேரை வந்து கட் பண்ண முடியும். ஆனால் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இந்த ஷேவர் வந்து ஸ்கின்னை வந்து கட் பண்ணணும், முடி மட்டும் எடுக்காது அப்படின்னு. அப்படி நினைக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா உள்ளே வந்து பிளேடு தான் இருக்குது. அந்த பிளேடு வந்து நம்ம ஸ்கின்னில் பட்டால் டெஃபினட்டாக வந்து ஸ்கின் வந்து கட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஆனால் அது உண்மை கிடையாது. இந்த எலக்ட்ரிக் ஷேவரோட டிசைன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேடு வந்து உள்ளே இருந்தாலும் இங்கே இருக்கிற சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து ஹேரை மட்டும்தான் வந்து உள்ளே விடும். அப்போது அந்த ஹேர் மட்டும்தான் உள்ளே இருக்கிற பிளேடு வந்து கட் பண்ணும். நீங்கள் ஸ்கின் வந்து நீங்கள் உரசினாலும் ஸ்கின் வந்து இந்த டாப் லேயர் தாண்டி வந்து உள்ளே போகாது. அதனால் வந்து நான் உள்ளே இருக்கிற அந்த பிளேடு வந்து கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் எவ்வளோ தான் வந்து ப்ரெஸ் பண்ணாலும் வந்து அந்த ஸ்கின் கான்டாக்ட் வந்து அந்த பிளேடுக்கு வந்து கிடைக்காது. ஆனால் அந்த ஸ்கின் மேலே இருக்கிற ஹேர்ஸ் வந்து இங்கே இருக்கிற சின்ன சின்ன ஹோல்ஸில் வந்து உள்ளே போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற பிளேடு வந்து அந்த ஹேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு அவுட்ரும். இன்னொரு விஷயம் வந்து டிசைனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னோட கர்வேச்சர், அதாவது இந்த ஸ்கின் வந்து ஃப்ளாட்டாக இருக்காது. அந்த மாடுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து இங்கே ரவுண்ட் எட்ஜஸ் இருக்கிறதுனால வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து அடாப்ட் பண்ண முடியும். ஸோ உங்களால் வந்து ஈஸியாக வந்து வளைக்க முடியும், அடாப்ட் பண்ண முடியும். அதனால் வந்து ஸ்கின் கான்டாக்ட் வந்து பிளேடில் வந்து வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த டிசைன் வந்து எல்லா ஷேவருக்கும் வந்து காமன். ஸோ நீங்கள் எலக்ட்ரிக் ஷேவர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பயந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கின் கட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உண்மை கிடையாது. அதனால் நீங்கள் வந்து தைரியமாக வந்து யூஸ் பண்ணலாம்.